ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எக் பப்ஸ் வீட்டிலையே ஓவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்குமே இது ஃபஸ்ட் டைம். நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோட எண்டில் பார்ப்போம். நிறைய டைம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுவோம். இது ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 3:50க்கு ஸ்கூலுக்கு போவேன். அதுக்குள்ளே முடிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு 2:30 மணி போல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் மாவு ஊரெல்லாம் வைக்கலை, பிசைஞ்சு உடனேவே செஞ்சுட்டேன். ஸோ நம்ம குயிக்காக எப்படி அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டியில் வந்துட்டு 4 முட்டை வந்து வேக போட்டுட்டேன், கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து. இந்த பக்கம் 200 கிராம் மைதா எடுத்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அதை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக மாவு பிசைய வந்துட்டு மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இலகி ஓடுற மாதிரி இல்லாமல் நல்லா மாவு நம்ம வந்துட்டு அழுத்தினோம்னா பஞ்சு மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வர மாதிரி நம்ம ஊற வைக்கலாம் போல். ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஓவன் கிடையாது, 2 மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஒன்று கடாயில் கீழே சால்ட் கொட்டி பேக் பண்ணி எடுக்கிறது, இன்னொன்று வந்துட்டு குக்கரில் எதுவுமே இல்லாமல் லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி இது பண்ணுறது. ஸோ எது நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் பார்ப்போம். வீட்டில் வந்துட்டு 15 ரூபா 20 ரூபா தான் ஒரு பப்ஸு வாங்கி கொடுத்தலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் எப்போவுமே நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துடும் சொல்ல முடியாது. ஆனாலுமே நல்லாவே வந்துச்சு. நம்ம வந்துட்டு திரும்ப செய்யும்போது அதில் ஒரு டைம் நமக்கு எதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்ட் பண்ணிப்போம். அது மாதிரி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம், என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய வீடியோவில் வந்துட்டு இப்படி ஈஸி, இவ்வளோ ஈஸி, குக்கரில் இட்லி பாத்திரத்துலலாம் வச்சா வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமாலுமே உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது ரெண்டையுமே நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். இப்போ மாவை பிசைஞ்சாச்சு, அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் அவிய போட்ட முட்டையை எடுத்து பார்த்தேன். லைட்டாக அது வந்துட்டு வீரல் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு உரிச்சிக்கலாம். ஏன்னா முட்டை வந்துட்டு குழலாம் இல்லாமல் நல்லா இதாக இருக்கணும். ஏன்னா நம்ம பப்ஸ் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ முட்டை இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி அந்த உள்ளே வைப்போம் இல்லையா மசாலா, அதை ரெடி பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கு மாவு பிசையிறது, 2வது முட்டை வேக வைக்கிறது, அடுத்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கணும். அவ்வளோதான், நம்மளோட எக் பப்ஸ் ரெடி ஆகிடும். பேக் பண்ணுறதுக்கு இப்போது நமக்கு வந்துட்டு ஓவன் வச்சு அப்படின்னா குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம வந்துட்டு இல்லாததுனால இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேன், கொஞ்சோண்டு சீரகத்தை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் சில குட்டி குட்டியாக. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பசங்களுக்கு இது தான் ஸ்நாக்ஸு. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு தெரியல, பார்ப்போம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா ஆனால் கிறிஸ்பியாக இருந்துச்சு. தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஏன்னா ஸ்டஃபிங் வைக்கும்போது நம்ம அந்த மேலே இருக்கிற லேயர் மைதா மாவில் பண்ணுறோம் இல்லையா, அது கூட சேர்த்து சாப்பிடும்போது முட்டையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மசாலா நல்லா ரெடி பண்ணணும். நான் வந்துட்டு மைதா மாவில் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு மைதா மாவு அந்தளவுக்கு பண்ண விருப்பம் இல்லைனாலும் ஃபஸ்ட் டைமே கோதுமை மாவில் பண்ணி அது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் தெரியலை. ஸோ இன்றைக்கி மைதா மாவில் ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்துருச்சு அப்படின்னா அதில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. இப்போது உப்பு, காஷ்மீரி சில்லி, சிக்கன் மசாலா சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி வேக விட்டுட்டேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அவிச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டேன். இப்போது தண்ணி நல்லா ஊற்றி மசாலா கெட்டி ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம வந்து லேயர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அந்த பப்ஸு ஷீட் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு குட்டி குட்டி உருண்டையே எடுத்து நல்லா மெலிசாக த்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக த்ரெட் பண்ணிவிட்டு நைஃபை வச்சு நல்லா அழகாக ஷேப்புக்கு கொண்டு வந்து ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் 2 லேயர் வச்சு, அப்புறம் மற்ற 3 பப்ஸ் வந்துட்டு 1 லேயர் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பப்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் 2 மேலே வச்சு 2 லேயர் வச்சு அதுக்கு மேலே ஸ்டஃபிங் வச்சுருந்தேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக 2 லேயர் வச்ச பப்ஸ் தான் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேயர் அப்புறம் இன்னொரு லேயர் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கிது. இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எக் வாஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் மட்டுமே போடுவாங்க ஒரு சேனல்.
மனம் சத்யா அப்படின்ற சேனல் நினைக்கிறேன், பேக்கரி அதில் வந்துட்டு எக் வாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேக்கரி ஸ்டைலில் நல்ல கலர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான், என்ன இருந்தாலும் இந்த கேக்கு பப்ஸ் ஐட்டம்லாம். ஸோ அதை ரிஸ்க் எடுத்து தான் இன்றைக்கி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அதனால் வந்துட்டு எக் வாஷ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக ப்ரஷ்ஷில் தொட்டு மேலே மட்டும் அப்ளை பண்ணணும். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கூட வந்துட்டு எக்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த எக் போயிட்டு மாவு கூட ஸ்டஃபிங் ஆகி நமக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டுது. நம்ம வந்துட்டு ஓவனில் வைக்கும்போது பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அப்படிலாம் இல்லை இல்லையா, பிளேட் மேலே லைட்டாக வந்துட்டு இது பண்ணி வைக்க போகிறோம். ஸோ எக்கை வந்து ஒரு சின்ன ப்ரெஷ்ஷால் தொட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்கன்னா அடியிலலாம் போகாமல் மேல் பக்கம் மட்டும் படணும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியலை, எக்கு தானே ஒரு எக்கு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேலே நிறைய ஊற்றி விட்டுட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபான மாதிரி ஆயிடுச்சு, ஹார்டாக. அது ஒரு மிஸ்டேக். அடுத்து வந்துட்டு இப்போ வச்சிட்டோம் இல்லையா, இது வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு பேக்கிங் டைம் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் நான் அந்த பாத்திரத்தை சால்ட்டு கொட்டி. 30 மினிட்ஸ் கணக்கு பண்ணி பார்த்தேன். ஆனால் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகலை, வெந்திருந்துச்சு ஆனால் கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சின்ன குக்கரில் ஒரு 20 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ சூப்பராக பேக் ஆகி வந்துருந்துச்சு. கலர் வைஸ் அப்படியே இருந்துச்சு பேக்கரி ஸ்டைலில். அந்த லேயர் முட்டை வெந்திருந்தது, நல்லா ஹீட்டோட சாஸ் தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு குக்கர் வச்சுருங்க, கடாயெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. குக்கரில் 1/2 மணி நேரம் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சிங்க அப்படின்னா பேக்கரி ஸ்டைல் பப்ஸ் ரெடி.